ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே ஈவினிங் தாங்க vlog எடுத்தேன். சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போ 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தலாங்களா. இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, பட்டை, லவங்கம், அவ்வளோதாங்க. இது வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஃபைனல் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசைக்கு இதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் தாங்க ப்ரிப்பேர் பண்ணி தந்தேன். இட்லியும் பருப்பு சாம்பார். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னும் வீட்டில் சுட்ட முறுக்கும் தாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒயர்பை வந்து நான் பின்னுவேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து நான் மேக் பண்ணுவேங்க. நான் வந்து ஃபுல் டைமெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து 11 மாதம் பேபி இருக்கிறதுனால அவளையும் கேர் பண்ணிக்கிட்டு நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் தாங்க நான் ஒர்க் பண்ணுவேன். பேங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வெண்ணெய் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாங்களா சிம்பிளாக. நான் 10 டேஸாக வந்து தயிரில் இருக்க மேல் ஆடை மட்டும் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் தான் அடிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து பெரிய கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு வந்து பார்த்திங்கன்னா தயிரோட மேல் ஆடை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வேணும். ஐஸ் கட்டி வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னாக்கா டம்ளரில் 1 டம்ளர் ஐஸ் கட்டி வேணுங்க. போட்டு நல்லா அந்த ஐஸ் கட்டியும் அந்த தயிர் ஆடையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அடிச்சிங்க அப்படின்னாக்கா வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து வெண்ணெய் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து எப்படி காய்ச்சறது அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிஷ்ஷு வளர்த்துறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து ஃபிஷ்ஷு வந்து குட்டி போடுற ஃபிஷ்ஷு தாங்க நான் ஷாப்லேருந்து வாங்கினேன். ஷாப்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வந்திங்கன்னா குட்டி போட்டுருச்சுங்க. இந்த பிளாக் டர் ஃபிஷ் தாங்க குட்டி போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து நிறைய குட்டி போட்டிருக்குங்க. அம்மா ஃபிஷ்ஷு தனியாகவும் குட்டி ஃபிஷ் தனியாகவும் விட்டுருக்குங்க. இல்லைன்னா அம்மா ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவோமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக 2 பேத்தையும் வந்து பிரித்து வச்சுருக்கோம். மண்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. மண்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் வைக்கலாம் சொல்லிட்டு தாங்க நாம் வந்து குட்டி தோட்டத்துக்கு வந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய இருந்துச்சுங்க. அதாங்க ஃபுல்லாக நான் பொரிச்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொட்டு நீர் போட்டு நான் வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து எனக்கு வந்து ஒர்க்கு வந்து எனக்கு கம்மியாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுறதுக்கும் சிம்பிளாகவும் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செடியும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கத்திரி செடி தோட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க.
ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பொரிச்சேங்க. கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தேய்ச்சிங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அழகாய் பூத்த ஒரு மழலை மொழி அவள் அணுவாய் உயிரை இவள் கொன்று. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கோம் கிச்சனில். பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோ எல்லோரும் பார்க்குற நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி.